ஊட்டியில் 2 நாட்களுக்கு முன்பு வரை கடும் பனிப்பொழிவு ஏற்பட்ட நிலையில் தற்போது வெப்பம் அதிகரித்து காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து ஊட்டியிலிருந்து இணைகிறார் செய்தியாளர் வில்லியம். வணக்கம். தற்போது இந்த காட்டுத்தீ அணைக்கப்பட்டு விட்டிருக்கிறதா? தொடர்ந்து ஊட்டியில் இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கிறது? கடந்த சில தினங்களுக்கு முன்பு வரை பனியின் தாக்கம் அதிகமாகவே இருந்தது. குறிப்பாக அதிகாலை வேளையில் பனியின் தாக்கம் உணரப்பட்டு காலை 10 மணி வரையிலுமே இந்த பனி உணரப்பட்டது. பனி சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அனைத்தும் கடும் இன்னலுக்குள் சந்தித்துள்ளனர். பனியின் தாக்கம் அதிகரித்தது போலவே பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கமும் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக வனப்பகுதிகள் வறட்சி நிலையை எட்டியுள்ளது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை இன்னும் சில தினங்களுக்கு வறண்ட வானிலை காணப்படும் எனவும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரித்தே காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி நீலகிரி மாவட்டத்திலும் இந்த வெயிலின் தாக்கம் பகல் நேரங்களில் அதிகமாகவே காணப்படுகிறது. இதனால் வனப்பகுதிகளில் வனத்தீ ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த மலைப்பகுதிகளில் வனத்தீ ஏற்படும் அபாயம் காரணமாக ஏப்ரல் 15ஆம் தேதி வரை ட்ரக்கிங் என சொல்லக்கூடிய மலையேற்றம் பயிற்சிக்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த வறட்சி காலத்தில் மலைப்பிரதேசமான ஊட்டியில் மலைப்பகுதியில் உள்ள வனங்கள் அனைத்துமே காய்ந்துவிடும். இந்த வறட்சி நிலை எட்டிய பின்பு மரம், செடி, கொடிகள், புற்கள் அனைத்துமே வெயிலின் தாக்கத்தால் காய்ந்து கருகிய நிலையில் காணப்படும். இதனால் எளிதில் தீ பற்றி எரியும் சூழல் உள்ளதால் வனத்தீ ஆங்காங்கே ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு 2-3 இடங்களில் சிறிய வனத்தீ ஏற்பட்டது. அதனை வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் அதனை அணைத்தனர். இந்த நிலையில் இன்று உதகை அருகே உள்ள மார்லிமந்து அணைப்பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வனத்தீ ஏற்பட்டது. இதனை 10க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி இந்த வனத்தீயை கட்டுப்படுத்தினர். குறிப்பாக இந்த வனத்தீயை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒரு சிறப்பு கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் வனத்துறையினர், தீயணைப்புத் துறையினர், மாவட்ட நிர்வாகம் ஆகிய குழுக்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் வனத்தீயை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, வனப்பகுதிக்குள் மக்களை அத்துமீறி செல்லாமல் இருக்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் வனப்பகுதியை ஒட்டியுள்ள இடங்களில் சுற்றுலா பயணிகளோ பொதுமக்களோ நெருப்பு மூட்டக்கூடாது எனவும், சமையல் செய்யக்கூடாது எனவும், புகைப்பிடித்தல் கூடாது எனவும் ஒரு அறிவுறுப்பை வெளியிட்டுள்ளது. மேலும் இனிவரும் காலகட்டங்களிலும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் வனத்தீ ஆங்காங்கே ஏற்படும் எனவும் உடனடியாக வனத்துறைக்கோ அல்லது தீயணைப்புத் துறைக்கோ தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மாவட்ட நிர்வாகம். கள விவரங்களுக்கு நன்றி வில்லியம். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அதை விட மோசம் இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.